ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NNELM. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். சமோசா. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சமோசா சீட்லாம் நம்ம ரெடி பண்ண வேண்டியதில்லை, ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் எது போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ நம்ம சமோசாவுக்கு தேவையான கோதுமை மாவு, உங்களுக்கு எவ்வளோ கோதுமை மாவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ஊறிடணும். அதுக்குள்ளேயும் நம்ம சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான், நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாச்சும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா ஒரு 3 பல்லளவுக்கு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாச்சும் சேர்த்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம வேக வச்சோன்னா காயெல்லாம் நல்லா நம்மளுக்கு பாயில் ஆயிரும். வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ நம்மளுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கறி மசால் பவுடர். அடுத்ததாக சிக்கன் மசாலா. இது இல்லைன்னா நீங்கள் வந்து சாட் மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் ரிமூவ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம லைட்டாக ஆற வச்சுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸாக தட்டிக்கோங்க. கீழே வந்து நான் கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நீல வாட்டில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீல வாட்டில் தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கதை இந்த சைடு இருக்கதை இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த கார்னரை வந்து மேலே இருக்கிறத வந்து இந்த மாதிரி டைட் பண்ணி விட்ருங்க. இதை எப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி கிடைக்கிது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ ஸ்டஃபிங் வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம இப்போ உள்ளே வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சீல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா? இதை அப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு இருக்கிறத இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இந்த 2 பக்கமும் இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்றணும். அவ்வளோதான். நம்ம பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இங்கே வந்து ஒட்டையில் லைட்டாக வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு ஒட்டிடும். இல்லை கோதுமை மாவை தண்ணியில் கரைச்சிட்டு அதை பேஸ்ட் வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம மற்றதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
la la la